இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்கு, புகாரியில் இருக்கு. அப்போ தஜ்ஜாலுடைய சோதனைங்கிறது இக்காமத்து தீன் தான், அல்லாவுடைய தீன். இன்னைக்கு அல்லாவை விட்டுட்டு நம்ம வேற ஒரு கடவுளை கும்பிட வைக்கிறதெல்லாம் இன்னைக்கு இம்பாசிபிள். யாருனாலையும் பண்ண முடியாது. சிலை வழிபாட்டுக்கெல்லாம் முஸ்லீம்களை தள்ளவே முடியாது. ஆனால் குஃபுரில் தள்ள முடியும். என்ன? ரசூல்லாவுடைய பணியை நிராகரிக்க முடியும். ரசூல்லா அப்படி ஒரு பணி செய்யவே இல்லை, எங்களுக்கு அது கடமையே இல்லை, எங்களுக்கு காட்டித்தரவே இல்லை. அதான் அங்கே மறுமை இதில் வரும், சூரத்துல் ஃபுர்கான்லேயே. அந்நாளில் வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மேகம் வெளிப்படும், மேலும் வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறக்கி வைக்கப்படுவார்கள். அந்நாளில் உண்மையான ஆட்சி அதிகாரம் ரஹமானுக்கே, கருணை மிக்க இறைவனுக்கே உரியதாகும். இந்த இடத்துல மறுபடியும் பாருங்க, உண்மையான ஆட்சி அதிகாரம்னு பேசுகிறோம். அல்ல வானம் வரும், உண்மையான ஆட்சி என்னன்னு அப்போ தெரியும். மேலும் அது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும். இந்த குஃபுரில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மிக கடினமான நாளாக இருக்கும். மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த